மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. 28 வருஷத்துக்கு அப்புறம் 28 பாக்குறீங்க. வருஷம் கழிச்சு ஆண்டவர் அப்படியே இருக்காரு. அதே இளமையுடன் அதே துடிப்புடன் தாத்தாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு படம். சார் உங்ககிட்ட இந்த விஷயம் கேட்கலான்னு ஒரு உரிமையோட கேட்கறேன் சார். நீங்க இந்தியன் படம் பாக்குறப்போ உங்க வயசு என்ன, இப்போ ரீ ரிலீஸ் பாக்குறப்போ உங்க வயசு என்ன சார்? 28னா இப்போ எனக்கு வயசு வந்து 45. அப்போலாம் பார்த்துக்குங்க, 28 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கரெக்டாக 13 வயசு அந்த ஏஜில் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப 28 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். சார் சங்கர் சார்னாலே பிரம்மாண்டம்ங்கிறத தாண்டி தொழில்நுட்பத்து மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டு ஒருத்தர், டெக்னாலஜியை ரொம்ப முக்கியமாக பார்க்குறவர். இந்தியன்லேயே பயங்கர டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்தியன் டூவில் எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா சார் இருக்குது? கண்டிப்பாக இப்போ நம்ம 28 வருஷம் கழிச்சு இந்த படம் பார்க்கும்போது எப்படி அப்போவே அப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கோ, அது மாதிரி இந்தியன் டூ வந்து இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அப்போவே இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, ஏன்னா கமல் சார் எப்பவுமே அட்வான்ஸாக யோசிக்கிறவர் தான், தீர்க்கதரிசி. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. சார் நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே வைபாக இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வைப் பாம் சார். கண்டிப்பாக நான் கமல் சார் படம் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து தெரிச்சிருவீங்க. அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்களில் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து என்னென்ன சாங்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க அண்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி சார் இருந்தது? எல்லா சீன் அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களான்னு சொன்ன உடனே அதான் தெரிஞ்சிருச்சுல, கிளம்புங்கன்னு ஒன்று அந்த காலை மடக்குவார், காலை லாக் பண்ணுவார், கையை மடக்குவார், கையை லாக் பண்ணுவார். அப்படி அடிச்சுட்டு அந்த சேரை நவுத்திட்டு அந்த முடியை அப்படி பண்ணும்போதெல்லாம் உள்ள பேப்பர் ஷாட் அடித்து நொறுக்கிட்டோம். அதே மாதிரி டெலிஃபோன் மணிப்பூல் வந்து ஒன்ஸ் மோர் போட்டோம். கால் தூக்கி அடிப்பார் ரிப்பீட்டில். அக்கடா சாங்கில் 3 தடவை ரிப்பீட் அடிக்கிறது இது ஃப்ரீஸ் பண்ணோம். ஓப்பனிங்கில் கமல் சார் உள்ள என்ட்ரியை ஃப்ரீஸ் பண்ணோம். எல்லாமே பண்ணோம். இதுல இருந்து தெரியும் சார் நீங்க ரசிகன் இல்ல சார், பக்தன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கமலாத்துறைங்கிறவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அவர் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு குடும்ப ரீதியான நட்பு. அதனால் கமல் சார் படம்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ரோபோன்னா அங்கிள் அப்படின்னு நம்ம கையில் கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கரெக்டாக அவர் எப்படி நேர்மைக்கு மறுபுறமோ அது மாதிரி நாங்கள் உள்ள என்ன சேட்டைகள் என்ன அலப்புறைகள் பண்ணாலும் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு சார். ஜூலை 12 எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்தியன் டூர் ரிலீஸ். நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 11ஆம் தேதியே பாருங்க, இந்த ஏரியாவே களை கட்டும் பாருங்க, திருவிழா கோலம். ஸோ 2 பேரையுமே பிரிக்க முடியாது. ஏஆர் சாரோட விஷயமும் வேற, அதாவது அவர் ஒரு இமயம்னா இவர் ஒரு இமயம். கண்டிப்பா. ஸோ 2 பேரோட அந்த பீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மள சீட்ல உட்கார வைக்க முடியாது. இன்னைக்கும் இந்தியன் 1ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் தான். இப்போ அடுத்த ஜூலை 12 வந்து அனிருத் சாரோட. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மோஸ்ட்லி ப்ரிவியூ ஷோவே போயிருவீங்களா மேம்? நோ, நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி மூவிஸ் வந்து ப்ரிவியூஸ் போக மாட்டேன். ஏன்னா நமக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு வைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வேற விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ப்ரிவியூ ஷோஸ் போகலாம். ஆனா போகும்போது என்ன ஆயிடும்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அடுத்த நாள் தியேட்டர்ல போய் நம்ம ரியலா வந்து எதையுமே என்ஜாய் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், ப்ரிவியூ ஷோ வேணாப்பா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஒன்ஸ் மோர்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த சாங் டெலிஃபோன் மணி போலலாம் ரிப்பீட்டட் சாங். சார் பயங்கரமா வைப் பண்ற ஒருத்தர், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் சார். ஸோ மக்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த வைப் எல்லாம் செட் ஆச்சு உங்களுக்கு? இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அவரோட ஆண்டவரோட எம்என்எம் டீம் வந்திருந்தாங்க, அப்புறம் அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியோட ஃபுல்லாக ஒரு 30 பேர் போயிருக்கோம். ஸோ எல்லாருமே வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். நிஜமா வந்து ஏதாவது 28 வருஷத்துக்கு போற மாதிரி போயிருக்கீங்க மேம் இந்தியன் படத்துக்கு. இல்லை நிஜமா தான் 28 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் பார்க்கும்பொழுது திரும்ப நான் வந்து டீனேஜ்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து, குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், மருமகம் எடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்க முடியல. அந்த 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 ஃபேன் ஃபீல்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியன் படம் வந்து 28 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அப்போ நான் பிறந்திருக்க கூட மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறேன். பயங்கரமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸுமே, ஒவ்வொரு சாங்கு, ஒவ்வொரு பகுதியுமே அப்படி கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. வைப் எப்படி மேம் இருந்தது? அந்த ஒன்ஸ் மோர்லாம் என்ன ஒன்ஸ் மோர் டெலிஃபோன் மணி போல் கேட்டோம். பயங்கரமா வைப் பண்ற பக்தன் அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் அம்மா கிட்ட நாங்க பேட்டி எடுத்தோம். சோ அது எப்படி மேம் உங்களுக்கு இருந்தது? உள்ள செம்மையா இருந்துச்சு. டெலிஃபோன் மணி போல் சிரித்தவள ஒன்ஸ் மோர் கேட்டோம். கப்பலேறி போச்சுன்றப்போ எல்லாருமே அந்த ஒரு வைபா இருந்துச்சு. அந்த ஃபுல் சாங்குமே
ஒவ்வொரு சாங்குக்குமே அவ்வளோ வைபாக இருந்துச்சு, அவ்வளோ என்ன சொல்ல எனர்ஜி இருந்துச்சு எல்லார்ட்டையும். இந்தியன் 2க்கு எவ்வளோ மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணி? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இதோட சில நாட்ஸ் வந்து டீசர்ஸில் சார் கொடுத்துருப்பாரு. ஸோ ஈகராக இருக்குது இந்தியன் 2 எப்படி வரப்போகுது. ஏன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போவே அந்த டெக்னாலஜியை அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பார் சார். இப்போ வந்து எல்லா டெக்னாலஜி எல்லா பாசிபிலிட்டி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்காக ஈகராக இருக்கும். Once upon a time there lived a ghost. அந்த மாதிரி தான், வேற லெவல் மாஸ் மாஸ். ஆஹா, ஆனா உண்மைதான் தலைவா, இந்த வசனம் வந்து அவருக்கு மட்டும்தான் பொருந்தும், கண்டிப்பா. யாருக்குமே பொருந்தாது. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து ராஜ் டிவில கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படத்தை 4.5 மணி நேரம் பார்த்துருக்கோம். அது ஆமா, ஆடோட சேர்த்து மோஸ்ட்லி நம்மள மாதிரி 90s கிட்ஸ்லாம் அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். ஸோ ராஜ் டிவில பார்த்து என்ஜாய் பண்ண படம். ஸோ யூஸ்வலா வழக்கமாக வரதான் வேட்டையாடு விளையாடு ஆகட்டும், ஒரு விருமாண்டி ஆகட்டும், இன்னைக்கு இந்த படம் வந்ததும் இந்தியன் வந்ததும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்றதுக்கு தான். கிட்டத்தட்ட இது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு டீ கடை பங்க் கடை முதல் கொண்டு இருக்கிற ரேடியோலலாம் எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான். அண்ட் தென் ஒரு படம் ஃபுல் ஆல்பம் ஆயிட்டுனா அதுல கண்டிப்பா ஒன் ஆஃப் தி மூவி இந்தியன் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இங்க கண்டிப்பா அப்பவே ஏஆர் ரஹ்மான் பீக்ல இன்னும் 90s. அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் நிறைய நாங்க கேட்டு என்ஜாய் பண்ணோம் பாட்டு. ஸோ உண்மையிலேயே ஆண்டவர் இது பண்றதுக்கு தான் ஆக்சுவலா நைட் ஷிஃப்ட் எனக்கு. ஸோ தூங்காம ஆண்டவரை பார்க்க எஃப்டிஎஃப்எஸ் வந்து பண்ணியிருக்கேன். அந்த ஒன்ஸ் மோர்லாம் கிடைச்சதா பிரதர் உள்ள? கண்டிப்பா. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பாவளிவலா அண்ட் தென் அக்கட நிறைய பாட்டு. அண்ட் தென் ரோபோ சங்கர் வேற வந்திருந்தாரு. அவரு சொல்லவே நான் எவ்வளவு தீவிரமான கமல் சார் ஃபேன். கண்டிப்பா அவரே ஒரு வைப் பண்ணுவாரு. எங்க சார்பா அவரும் கேட்டு இது பண்ண செமையா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப இந்தியன் 2க்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி? வெறித்தனமான வெயிட்டிங். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூன் தான் ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ஃபேக்ட் ஜூலை போச்சு. பட் பிரச்சனை இல்ல, தாத்தா வராரு, ஜூலை 12 கதற விட போறாரு தான். 28 வருஷம் ஆச்சு. ஸோ கமல் சார் ஃபிலிம், பழைய ஃபிலிம் மாதிரி ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆளுநர் நீங்கள் தான் பார்த்தேன். கமல் சார் பர்த்டே அன்னைக்கு விரும்பாண்டி பார்த்தேன். அது ஒரு சரியான ட்ரீட்டு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இப்போ நெக்ஸ்ட் கஜினி போகிற ரீலீஸ், அதுவும் அதை டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் போக வேண்டியதான். நான் சாப்பிட கூட இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு மற்ற மூவி எதுவுமே நான் ரீரிலீஸ் போகல, இந்தியன் மட்டும் தான் போனேன். பிகாஸ் இந்தியன் 2 சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதே ஃபீலோடய இந்தியன் 2 போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்தியன் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதே ஃபீலிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் சின்ன வயசுல இருக்கும் போது எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கு. சாங்ஸும் சரி, கிளாரிட்டி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரீ ரிலீஸ்ங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய படங்கள் அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ரீ ரிலீஸ் எப்படி மேம் இருக்கு? நான் மற்ற ரீ ரிலீஸ்க்கு போகல, நான் வாண்டடா வந்து இந்தியனுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு இந்தியன் 2ஓட ஃபீல் திருப்பி வரணும்னு. ஏன்னா மற்ற படம்லாம் வந்து அதோட பார்ட் 2 வருமா இல்லையான்னு தெரியல. இந்தியன் 2 இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்தேன். அண்ட் இந்தியன் 2 வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்தியன்லேயே வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கலாக இப்போ வர்ம கலை அழிஞ்சு போகிறத பற்றியெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்தியன் 2ல இன்னும் என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த படம். அடுத்த இப்போ வர 2வது வர இந்தியனா இதை விட ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் தலைவர் வந்து என் ஆண்டவர் வந்து இன்னும் வந்து நிறைய ரசிகர்கள் உண்டாவாங்க. ஒன்ஸ் மோர்லாம் உள்ள எதுவும் கிடைச்சதா? ஆமா, பாட்டு கேட்டாங்க. எந்த பாட்டுனா? அக்கடான்னு தலை போட்டா, அக்கடான்னு தலை போட்டா. ஓகே, நீங்க அப்போ பாக்குறப்ப உங்க வயசு என்ன, இப்போ உங்க வயசு என்னண்ணே? எனக்கு அப்போ பார்க்கும்போது வந்து எனக்கு இன்னைக்கு வந்து 53 வயசு ஆகுது. அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு 20 வயசு. இப்போ எனக்கு 53 வயசு ஆகுது. ஓகே, அப்போ வந்து படம் வந்து இருக்கும்போது அப்போ கொஞ்சம் வயசு கம்மி. அப்போ இருந்த அதே ஃபீல் இப்போ இருக்கா? ஆமா, இப்போவும் இருக்கு. இப்போ ரொம்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் விட இப்போ ரொம்ப இருக்குது. நான் இப்போதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வாட்டியே பார்க்குறேன் சினிமா தியேட்டர்ல. என்னங்க அது? சத்தியமா ப்ரோ, டிவில பார்த்தது இல்லையா? டிவில பார்த்துருக்கிறேன். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து ஆடியன்ஸோட நம்ம கை தட்டி எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப ஆல்ரெடி நல்ல படம், ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் யாருன்னா எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன், ஜீவா சார், இந்த படத்தோட கேமராமேன். அவர் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக ஒரு சீனும் செதுக்கிக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவலு. மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்? மியூசிக் தான் ப்ரோ இதுல ஹைலைட்டான விஷயமே. அந்த ஹம்மிங்லாம் வந்து வேற லெவல். எல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டாங்க ஹம்மிங்லாம் எல்லாமே. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.